அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிறது என்னன்னா, எந்தெந்த திசையில் விளக்குகள் ஏற்றினால் எந்தெந்த பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது கார்த்திகை மாதம் என்பதால் கார்த்திகை தீபம் முருகப்பெருமானுக்கும் சிவன் பெருமானுக்கும் உகர்ந்த நாள் என்பதால் அதனால் இந்த விளக்கேற்றது தான் கார்த்திகை மாதத்துக்கு மிகவும் சிறப்பு, மிகவும் அழகு. நம் திருக்கார்த்திகை நாள் கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தில் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே போல் ஆங்கில வருடத்தை பொறுத்த மட்டும் டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் கருத்தில் கொள்ளுங்கள். அதனால தான் இந்த விளக்கு பதிவு, இந்த விளக்கை பற்றி கேட்டதுனால என் சிந்தனையில் தோணியது, சரி கார்த்திகை மாதம் தான் இந்த விளக்கு பதிவுகளை ஒரு 2-3 பதிவுகளை சொல்லாமன்னு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ எந்தெந்த திசையில் விளக்கு ஏற்றினால் என்னென்ன பயன் என்பதை நான் சொல்கிறேன். ஏன்னா இது நான் எழுதி வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது மெமரி, மனப்பாடம் பண்ணிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதை கருத்தில் கொள்ளுங்கள், பார்த்து தான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன். கிழக்கு திசையை நோக்கி விளக்கேற்றினால், இத்திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் வாழ்வின் துன்பங்கள் நீங்கும், கிரக தோஷம் நீங்கி லட்சுமி கடாசம் கிடைக்கும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்குவார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். கிழக்கு திசை தான் விளக்கேற்றிலே மிகவும் சிறந்த திசை. அதில் நம்மளுக்கு லட்சுமி கடாசம் 100% இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் மேற்கு திசை, இத்திசையில் தீபம் ஏற்றினால் பணத்தால் வந்த பகை வராமல் தீரும், கடன் தொல்லை தீங்கும். மேற்கு திசையில் விளக்கேற்றினால் பணத்தால் வந்த பகை வராமல் தீரும், கடன் தொல்லை நீங்கும். இது மேற்கு திசையில் விளக்கேற்றது. வடக்கு திசை, இத்திசையில் தீபம் ஏற்றினால் நல்ல காரியங்கள் வெற்றி பெறலாம், மாங்கல்யத்தை பலப்படுத்தலாம், திருமண தடை நீங்கும். வடக்கு திசையில் விளக்கேற்றினால் நல்ல காரியங்களில் வெற்றி பெறலாம், மாங்கல்ய பலத்தை பெறலாம், திருமண தடை நீங்கும். தெற்கு திசையில் எக்காரணம் கொண்டும் விளக்கு ஏற்றக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். வீட்டில் எக்காரணம் கொண்டும் விளக்கு ஏற்றக்கூடாது தெற்கு திசையில். நீங்கள் இது என்னுடைய என் தாத்தா சொல்லி கொடுத்தது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெற்கு திசை யமன் திசை. அதனால் எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றவே கூடாது. நம்ம கோயிலில் ஏற்றலாம். அதுவும் கோயிலில் ஏற்றணுன்னா தன்னுடைய முன்னோர்கள் ஞாபகத்தில் அவங்கள் ஆத்மா சாந்தி அடையணுன்னா தெற்கு திசையை நோக்கி இந்த எள்ளு தீபம், எள்ளு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். கருத்தில் கொள்ளுங்கள். தெற்கு திசை உண்டி எக்காரத்து கொண்டோ விளக்கேற்றக்கூடாது. இப்போ கார்த்திகை தீபம் என்று உங்களுக்கு தெற்கு தீபத்தில் தான் வாசப்படி வருதுன்னா தெற்கு சைடு விளக்கு எரியாமல் நீங்கள் அதை அப்படியே திருப்பி வடக்கு சைடு வீட்டு சைடே விளக்கு வச்சிடலாம், மிகவும் சிறப்பு. ஆனால் தெரு வாசப்படி தெற்காக இருந்தால் உள்பக்கமாக தான் வைக்கணும், வெளிப்பக்கமாக வைக்கக்கூடாது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது தென்மேற்கு திசை. இந்த திசையில் தீபம் ஏற்ற பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு வரும் துன்பங்கள், கலகங்கள் ஆகியவை நீங்கி திருமண தடைகளும் நீங்கும். கருத்தில் கொள்ளுங்கள். தென்மேற்கு திசையில் விளக்கேற்றினால் ஆண்கள் பெண்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கி திருமணமும் கைகூடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். தென் கிழக்கு திசை, இந்த திசையில் தீபம் ஏற்றினால் குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை உண்டாகும், குழந்தைகள் படிப்பில் கெட்டிகர்களாக விளங்குவார்கள். இதற்கு தென்கிழக்கு திசையில் தான் தீபம் ஏற்றி அதன் புகையை குழந்தைகள் நெற்றியில் இட வேண்டும். கருத்தில் கொள்ளுங்கள். கல்வியிலும் சரி, அறிவுத்திறனிலும் சரி, பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக விளங்க தென் கிழக்கு திசையில் விளக்கேற்றி அந்த விளக்கின் அந்த விளக்கிலிருந்து வரும்
தீபம் ஏற்றி அதன் புகையை நெத்தியில் இட்டால் அந்த குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள். அடுத்தது வடக்கு திசை. இந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் வீட்டின் குடும்ப தலைவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடை வள்ளலாகவும் மாறுவார். கருத்தில் கொள்ளுங்கள். இது வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் வீட்டின் குடும்ப தலைவர் நேர்மையானவராகவும் நல்ல குணமுடையவராகவும் கொடை வள்ளலாகவும் மாறுவார். அவருடைய பிள்ளைகளும் தந்தையை போலவே அவர்களும் இதே சிறப்பை பெற்று நல்ல தான தர்மத்தை அவர்களும் வழங்குவார்கள். இதுதான் இந்த வடக்கு திசையுடைய அற்புதம். வடமேற்கு திசை. இந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் சகோதர சகோதரி ஒற்றுமை நிலவும், குடும்ப சண்டைகள் நீங்கும். வடமேற்கு திசை. இத்திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் சகோதர சகோதரி ஒற்றுமை நிலவும், குடும்ப சண்டை நீங்கும். இந்த அடிப்படையில் விளக்கேற்றினால் ஒன்றொன்றுக்கும் மிகவும் சிறப்பு. ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசையில் மட்டும் விளக்கேற்றக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருந்தது என்பதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.